Hi, hello guys. Nice to see you back again after successful இன்னைக்கு ப்ரௌசிங் சென்டரில் போய் as I said அந்த LB2 ரெண்டு ப்ரௌசிங் சென்டர் எனக்கு தெரிஞ்சு அதில் ஒன்றில் மார்னிங்கே நான் ரிசர்ச் பண்ணிட்டேன். ரெண்டு இருந்தது. ஸோ ஒன்று அஃபிஷியல் கிடையாது, இன்றைக்கி போனது அஃபிஷியல் ப்ரௌசிங் சென்டர் தான். சக்ஸஸ்ஃபுல்லி நான் ரிசர்ச் பண்ணிட்டேன் மார்னிங்கு. So that was completely superana experience. So also you can see முடி வெட்டிட்டேன். இப்போ ஒரு வாக்கிங் போயிட்டுருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன். ஸோ கோயிங் பேக் டு மை ரூம் நோ. See, there will be another set of roaming. It's not a என்ன சொல்கிறது, ஃபார்மலாக இல்லை, இப்போ இன்ஃபார்மலாக நான் பேசுகிறேன். இந்த பர்சனலாக ஜஸ்ட் கேம் அவுட், அவ்வளோதான். இப்போதைக்கு நான் தான் சொல்ல முடியும். I'll see that இந்த வாக் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நான் பார்த்துட்டு ஃபைனலாக I will catch up you tomorrow somewhat. I will be reaching, I will be going out for something, but கண்டிப்பாக I will catch up you everybody. இன்றைக்கி கம்ப்ளீட் டே went very well. மேட்ச் சூப்பராக போயிட்டுருக்கு. இந்த மேட்ச் கண்டிப்பாக கப்பு நம்மதே. அதனால் இது கம்ப்ளீட்லி ஸ்மைல் டே தான். அதனால் இன்றைக்கி எழுதி வச்சுக்கலாம். May 1 மறக்க முடியாத நாளாக எழுதி வச்சுக்கலாம். பிகாஸ் ஒர்க்கர்ஸ் டே டுடே. அன்றைக்கி எப்படி செலிப்ரேட் பண்ணியிருப்போம் எல்லோரும். ஆக்சுவலாக ஆல்சோ தலையோட பர்த்டேவும் கூட, அதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். there are a lot of good things will come for sure. I'm hoping that everything will come going forward from today. And I was expecting, but I will not give any confirmation right now, but I was expecting for positive notes from today. பார்ப்போம், எது நடந்தாலும் நல்லதுக்கு, எது நடந்தாலும் for sure நல்லதுக்கு. Happy to see you all again. Match கண்டிப்பாக keep it in watch and give an update. இன்றைக்கி ஆக்சுவலாக another update, நடராஜன் இன்னும் இல்லை டீமில் அப்படின்னு. இட்ஸ் கம்ப்ளீட்லி சேட். அது ரொம்ப 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 சொல்கிறேன், ரொம்ப ஹர்ட்டிங் தட். அந்த விஷயம் எனக்கு சுத்தமாக நாட் குவைட் ஹாப்பி வித் தட் எனிமோர். பார்ப்போம். ஆக்சுவலாக as I said, there will be a lot of what I can say, lot of changes, a lot of things can change from BCCI side also. And we முன்னாடியை விட we have lot of potentials. ஏன்னா ரெவன்யூ அந்த லெவலுக்கு இருக்குது நமக்கு. ஸோ அதனால் ஃபார் ஷுர் எல்லா டேலண்ட்ஸையும் உள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸ்டேட் வைஸே சொல்கிறேன், பிக் எவ்ரி ஸ்டேட்லேருந்து ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி talented based on needs we can do it positively. இது நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம், பட் பாசிட்டிவாக ஃபார் ஷுர் இதை எடுத்துக்கலாம் ஃபார் ஷுர். ஏன்னா இது யுனைட்டடாக பார்க்கும்போது ஃபார் ஷுர் ஃபார் ஹெல்தி இந்தியா வி கேன் பில்டப். இந்த போட்டி அப்புறம் எங்களுக்குள்ளே நாங்கள் அடிச்சுக்கிறது, அந்த 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 ஒரு கேவலமான இந்தியா we don't want, right? Hopefully hope you will be understanding that I feel. ஏன்னா இந்த விஷயம் கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா in India we all together, ஓரலாகவும் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் we all together. But things fighting
internally will be there, internal will be there, but when it comes to India, in game and everything, politics and everything, we as an Indian, okay, அதை மட்டும் மனசில் வச்சுக்கலாம். இது கண்டிப்பாக இந்த நோட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த ஒரு விஷயம் நடந்ததுனாலே ஒரு 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 சேஞ்ச் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இது அரசியல்லையும் பொருந்தும். இப்போது கிரிக்கெட்டை பற்றி பேசுவோம், அரசியல் அப்போ பேசுவோம். ஓகே, see you soon, bye.